திரு செங்கோட்டையன், எடப்பாடி பழனிசாமி இவங்க 2 பேரும் நேருக்கு நேரான விமர்சனங்கள் முன்வைப்பது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கிறத பார்க்குறோம். கோபிச்செட்டிப்பாளையத்திற்கே சென்று செங்கோட்டையன் அப்படின்னு ஒன்றும் பெரிய அவருக்கு ஒரு வரவேற்பு கொடுக்கப்பட்டுச்சு தாவேக்கால் அணிந்த பிறகு. நேற்று திரு எடப்பாடி பழனிசாமி செல்லும்போது அதைவிட கூடுதலான ஒரு கூட்டம் அப்படின்னு வருது. அந்த கூட்டத்தை பற்றி திரு செங்கோட்டையன் சொல்கிறாரு, இதெல்லாம் வெளி மாவட்டங்கள்லேருந்து அழைத்து வரப்பட்டது அப்படின்னா எதிர் விமர்சனங்கள்லாம் வச்சாலும் செங்கோட்டையனுடைய இந்த தாவேக்கா இணைப்பு அல்லது செங்கோட்டையன் அப்படிங்கிற ஒருத்தரை எடப்பாடி பழனிசாமி நேரடியாக விமர்சிப்பது அல்லது அவர் ஒரு பெரிய தலைவர் அல்ல அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வராரா? என்ன வியூகம்? ஏன் கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஒரு கூட்டத்தை உடனே நடத்தணுங்கிற ஒரு முடிவுக்கு வருகிறார்னு நினைக்கிறீங்க? இது எடப்பாடி பழனிசாமியினுடைய அரசியல் முதிர்ச்சி இல்லை என்று மிக தெளிவாக காமிக்கிறது. அதாவது அவர் யார், நீங்கள் கட்சியிலேருந்து நீக்கிட்டீங்கன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து விடுறாரு. அதாவது அன்னைக்கு தாவேக்கால போய் சேர்றாரு, அன்னைக்கு எல்லாரும் மைக் போடுறாங்க. அந்த டைமில் என்ன சொல்கிறாரு, அவர் கட்சியிலேயே கிடையாது, அவரை பற்றி நான் எதுக்கு பேசணும்னு சொன்ன ஒரு நபர் அடுத்ததாக என்ன செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா செட்டிப்பாளையத்தில் போய் கூட்டத்தை போடுறாரு. அப்போ அந்த அளவுக்கு அவருக்கு தாக்கம் இருக்கிறது, அந்த அளவுக்கு ஈகோ இருக்கிறதுன்னு தான் நான் பார்க்குறேன். இல்லை, கட்சி மாறி இன்னைக்கு செங்கோட்டையன் சொல்கிறாரு, நான் கட்சி மாறி வந்துட்டேன், ஆனால் என்னை பற்றி ஏன் விமர்சிக்கிறாருன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் கட்சி மாறியதோடு அவர் நிற்கலை. மாறுகிற சூழலில் அந்த இடத்துல அதிமுக பற்றியும் தலைமை பற்றியும் விமர்சிக்கிறார். அப்போ அதுக்கு உடனடியாக ஒரு பதிலடியை கொடுக்க வேண்டிய தேவை அதிமுக தலைமைக்கு வரும் தானே? இது கொஞ்சமாச்சு இப்போ கலைஞர்கிட்ட இருந்தோ இல்லைன்றா பாக்கி இருக்கின்ற பல பெரிய அரசியல்வாதிகிட்ட இருந்தோ கற்றுக்கொண்டால் நீங்கள் பதில் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. கலைஞர் இப்போ டாக்டர் ராமதாஸ் ஒரு அறிக்கை விட்டார்னா அது கலைஞருக்கு பிடிக்காத அறிக்கையாக இருந்தால் அவர் தருமபுரி மாவட்ட செயலாளர், கிருஷ்ணகிரி மாவட்ட செயலாளர் வச்சு அறிக்கை விடுவார். அதே மாதிரி தான் கோபிச்செட்டிப்பாளையத்தில் புதுசாக ஒரு ஆளை போட்டிருக்கீங்களா, அந்த ஆளை வச்சு நீங்கள் அறிக்கை கொடுக்க வேண்டியது, இல்லைன்னா ஒரு பேட்டி கொடுக்க வேண்டியது, இல்லைன்றா நீங்கள் சோஷியல் மீடியாவில் போட வேண்டியது. இப்போ தான் டிவி அவர் ஒரு மாவட்ட பொறுப்பாளராக இருந்தவர், அவரை நீக்கியிருக்காங்க, முன்னாள் அமைச்சர் இதெல்லாம் இருக்காங்க. என்ன கேள்வினா, இப்போ வெறுமனே அறிக்கை அதில் கருத்து சொல்கிறது ஒரு பக்கம், செங்கோட்டையன் அந்த பகுதியில் செல்வாக்கானவர் அப்படின்னு இவங்க சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த செல்வாக்கு என்னன்னு நான் காமிக்கிறேன், அதிமுக தான் அங்கே செல்வாக்கு, ரெட்டலைக்கு தான் செல்வாக்குன்னு சொல்ல வேண்டிய ஒன்று தேவையும் இருக்குது தானே? அது தொண்டர்களுக்கான செய்தி இல்லையா? நிச்சயமாக அந்த ஒரு தேவை இருக்கிறது. பட் நீங்கள் போய் அங்கே நின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். நீங்கள் அங்கே இருக்கிற கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கிற அனைத்து மக்களும் உங்கள் கூட்டத்துக்கு வந்தால் கூட வெளியிருந்து ஆள் கொண்டு வந்தாங்க தான் சொல்லுவாங்க. அது தேவையில்லைங்கிற அதோடு நீங்கள் கட்சியினுடைய தலைவர், தமிழகத்துக்கே தமிழகத்தில் இருக்கின்ற நியர்லி 12,000 கிராமங்கள்லையும் நகரங்களிலையும் இருக்கின்ற ஒரு கட்சியான அதிமுகவினுடைய தலைவர் கோபிச்செட்டிப்பாளையம் தமாத்தோண்டு ஊர். அந்த ஊருக்காக, அந்த ஊரில் இருக்கிற ஒரு தலைவருக்காக, அதுவும் அந்த வட்டார தலைவர் கூட கிடையாது, அந்த ஜாதியினுடைய தலைவர் கூட கிடையாது, அந்த அளவுக்கு தலைவராக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வேலுமணி தென்படுறாரு, இல்லைன்னா இவர் தான் தென்படுறாரே தவிர வேறு யாருமே கிடையாது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஏன் அவ்வளோ டென்ஷன் வருதுன்னு எனக்கு புரியல.